Hello viewers, welcome back to Giant Saree Collections. நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் தொடர்ந்து சில Giant Saree Collections பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது சில ரிடக்ஷன் சாரீஸ் தாங்க. ரிடக்ஷன் சாரீஸ் அப்படின்னா ஒரு பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இதில் நீங்கள் ப்ளவுஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இல்லைனாலோ எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குனாலோ ரிடக்ஷன் அந்த வீடியோட டைட்டிலே ரிடக்ஷன் சாரீஸ்னு இருக்கும். ஸோ அப்படி வேணான்றவங்க இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிடலாம். மற்ற கலெக்ஷன்ஸ் எதுலையுமே உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. எல்லாமே 6+ மீட்டர்ஸோட எல்லாமே வித் ப்ளவுஸோட மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த வித்தவுட் ப்ளவுஸ்ன்றதுக்காகவே நான் உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். அதுக்காகவே ரேட் கம்மி பண்ணியும் கொடுத்துருக்கேன். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். நம்ம ஷாப் மதுரை மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது. மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான். தெற்குமாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது. ஸோ ஜோசாலுக்காஸ் போத்தீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துடும். அதாவது நீங்கள் விளக்கத்தூண் ஏகேகமத்துலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்க்கே போகணும். ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும். மதனகோபால சுவாமி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது. ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ். அது உங்களுக்கு பார்க்குறப்பவே கிளியராகவே விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம முதலாவது பார்க்குறது மால்குடி காட்டன். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குது. பார்டரில் உங்களுக்கு ஜரியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது. ஸோ மேலோட்டமாக பார்க்குறதுக்கு உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் ப்ளவுஸ் இருக்குன்ற மாதிரி தான் தெரியும். மேலோட்டமாக சேல் பண்ணுறதா இருந்தால் இது பல்லு. அப்போ ப்ளவுஸ் இருக்குன்னே நம்ம சேல் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு சாரியுமே அது லென்த் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுறோம். இப்போ செக் பண்ணதில் வந்து எல்லாருக்கும் நீங்கள் இதில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்லிமாவும் மீடியமாகவும் இருக்கவும் கட் பண்ணி எடுக்கலாம், முடியலாமா இருக்கலாம். பட் எல்லாரும் இதில் ப்ளவுஸ் எடுக்க முடியாது. அதனால அதையும் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிச்சே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் உள்ளே வச்சு வியர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதுலையுமே எல்லாருக்குமே ப்ளவுஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ப்ளவுஸ் எடுக்க முடிஞ்சவங்க எடுக்க முடியலாமா இருக்கலாம். இது ப்ளவுஸ். பட் அதுக்கான கேரண்டி நம்ம கொடுக்கல. நம்ம சொல்றது வித்தவுட் ப்ளவுஸ் தான் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்தாலும் அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் உள் சுத்துல விட்டு வியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நார்மலாக அதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு 250 கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் இல்லாமல் தான் நீங்கள் வியர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது. ஸ்லிமாவோ மீடியமாவோ இருக்கிறவங்க கட் பண்ணிக்கலாம். பட் நம்ம சொல்கிறது வந்து ப்ளவுஸ் இருக்குன்னு சொன்னால் அது எவ்வளோ ஃபேட்டாக இருந்தவங்களாலுமே அவங்களுக்குமே ப்ளவுஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் இருக்குன்றதை சொல்ல முடியுது. பல்லு பேட்டர்ன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பல்லு பாடி. ஸோ 250 கொடுக்குற கலெக்ஷன்ஸை இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்தாலுமே உங்களுக்கு 180 தான் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். இது ப்ளவுஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ பார்வைக்கு பார்க்கறதுக்கு ப்ளவுஸ் இருக்கு. அப்போ நான் வீடியோவில் ப்ளவுஸ் இருக்குன்னு சேல் பண்ணணும் அப்படின்னா சேல் பண்ண முடியும். பட் நம்ம அப்படி சேல் பண்றது கிடையாது. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பல்லு பாடி பிளவுஸ். ஜாயிண்ட் சாரீஸ் தான் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக யாராலுமே கொடுக்க முடியும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. 584. இது பிளவுஸ். இதெல்லாம் ப்ளவுஸ் இருந்தாலுமே உள்ள விட்டு தான் நீங்கள் வியர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ இந்த மாதிரியான சைஸில் ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது பெட்டர் தான். இப்போ இதில் உங்களுக்கு அதாவது இதில் வந்து உங்களுக்கு டபுள் ஜாயிண்ட்டுமே இருக்காது. பார்த்தீங்களா, இதில் வந்து சிங்கிள் ஜாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் இதோட ஒரே ஒரு கம்ப்ளைண்ட். அடுத்ததாக பார்க்குறது கிரேப் சில்க். இதுக்காகவே நமக்கு இதுக்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இது பிளவுஸ். ஒவ்வொரு சாரியும் தனிப்பட்ட முறையில் லென்த் என்ன இருக்குது, ஹைட் எப்படி இருக்குது, ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயிண்ட் எங்கே வரும், ப்ளீட்ஸ் கடையில் போயிடுமா, இதை செக் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு குவாலிட்டி டீம் இருக்குது. இது பிளவுஸ். அடுத்ததாக பார்க்குறது ஷிஃபான் சாரி. அந்த டீம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெய்லரிங் டீம் அதை ஸ்டிச் பண்ணவே செய்வாங்க. அப்போயுமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. அதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்பயுமே லென்த் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். சாரியில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறதையுமே பார்த்துடுவோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் வரும். அதாவது நம்ம நார்மலாக போடுற ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அந்த மாதிரி 6+ மீட்டர்ஸ் உள்ள சாரீஸ் தான் வரும். இது ரிடக்ஷன் சாரீஸ் அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்று டேமேஜ் இருக்கும், ஒன்று மிஸ்பிரிண்ட் இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கும். அது அந்த வீடியோவில் நீங்கள் டீடைல்ஸ் கேட்கணும். இப்போ இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறதுல வேற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இந்த வீடியோவில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இல்லை. பொதுவாக நம்ம ரிடக்ஷன் சாரீஸ்ன்னு போட்டால் ஒரு 200 பீஸ் வரைக்கும் போடுவோம். இப்போ ஒன்றுலேயே ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இது பிளவுஸ். நம்ம எப்பயும் போடுறதும் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க, ஒரு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் போடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக தான் போடுவோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் பல்லு இருக்கு. இது பாடி பிளவுஸ். கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. பல்லு பாடி பிளவுஸ். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் போட்டதுலேருந்தே நிறைய பேர் ரிடக்ஷன் சாரீஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ போட்டாச்சு. ஜஸ்ட் 180 தான் பிளவுஸ். இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்லை, ட்ரெஸ் மெட்டீரியல் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து டாப் போர்ஷனாகவும் இதை பாட்டம் போர்ஷனாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரியான டார்க் கலர் ஷேட்ஸ்லாம் கூட இருக்கு. பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது பிளவுஸ். இதெல்லாம் காதி காட்டன் சாரீஸ்ங்க. இந்த இருக்குல்ல பல்லு பாடி கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன், அது ஒரு ஜாலி பாலிஷ் வருது உங்களுக்கு. இது பிளவுஸ். சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க.
பிளவுஸ். பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு. இது பிளவுஸ். பாடிக்குள்ள ஃப்ளவர் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் பிளவுஸ். நல்ல பாடிக்குள்ள ஃப்ளவர் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளவுஸ், பாடி, பல்லு, நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் பிளவுஸ். இந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் பல்லு இல்லையா பல்லு இல்லையான்னு கேட்பீங்க. இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால அதை மென்ஷன் பண்ண வைக்க மாட்டோம். பிளவுஸ் கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. பிளவுஸ். அடுத்ததாக பார்க்குறது ரங்கோலி சில்க் மெட்டீரியல். எல்லாமே ஜஸ்ட் 180 தான். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம். இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே கலெக்ஷன்ஸ் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் ப்ரைஸ் கம்மின்றதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் கலெக்ஷன்ஸ்க்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு ஜரி பார்டர் இருக்குது. பாடிக்குள்ள ஃப்ளவர் மல்டி கலர் பேட்டர்ன் இருக்குது. அந்த சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்து அந்த பார்டர் பாருங்க. அந்த சின்னதாக உள்ள பார்டர்லையுமே ஒரு ஜரி பாலிஷ் இருக்குது. பிளவுஸ். பாடிக்குள்ள ஃப்ளவர் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்குது. பிளவுஸ். சின்னதாக ஒரு பார்டர் பாடிக்குள்ள ஃப்ளவர் அங்கங்கே கிளிட்டர்ஸ். இது எல்லாமே ஷிஃபானில் இந்த மாதிரி கிளிட்டர் வச்ச சாரி. இதெல்லாம் ஒரு டார்க் கிரே வித் ப்ளூ மாதிரியான ஷேட் தான். பிளாக் கலர்ஸ் வந்துச்சு அப்படின்னா வீடியோவில் நம்மளே பிளாக் கலர் மென்ஷன் பண்ணிடுவோம். இது பிளவுஸ். ஆக்சுவலாக சாரியோட பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு பாருங்க பார்டர்லையும் சரி பாடிலையும் சரி கிளிட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேடில் பாடிக்குள்ள ஃப்ளவர் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. இது இந்த கலர் ஷேடுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கு. பட் ட்ரெஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மீட்டரே என்ன ப்ரைஸ் வரும்னு பாருங்க. நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு 4 கிளிட்டர்ஸ் இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். பிளவுஸ். அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதில் உள்ள ஜரி பாலிஷ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இது பிளவுஸ். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பல்லு. இப்போ ட்ரெஸ் மெட்டீரியல் எடுக்கிறவங்க கூட இதை நீங்கள் இதுக்கு இந்த போர்ஷனுக்கு கூட டாப்க்கு யூஸ் பண்ணலாம். அதை டாப்க்கு போய் யூஸ் பண்ணி அதை பாட்டம்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லா இருக்கும். அது எல்லாமே உங்களோட ஐடியா தான். இந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் ஷேட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் இது ஜாயிண்ட் சாரீஸ் அதாவது சாரிக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ட்ரெஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுமே ஜாஸ்தி. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பல்லு, பாடி, பிளவுஸ். கான்ட்ராஸ்ட் பார்டர் பாந்தனி பேட்டர்ன். இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. பார்டரில் போச்ச மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பல்லு, பாடி, பாடிக்குள்ள ஃப்ளவர் மல்டி கலர் லீஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ். எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்க்கு ஜஸ்ட் 180 தான். பிளவுஸ். கான்ட்ராஸ்ட் பார்டர், பல்லு, பாடி, பிளவுஸ். பாடிக்குள்ள ஃப்ளவர் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. நல்ல ஒரு பாந்தனி சாரி. பிளவுஸ். கான்ட்ராஸ்ட் பார்டர், பல்லு, பிளவுஸ். நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் பிளவுஸ். சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன். இது பல்லு, பாடி, பிளவுஸ். அடுத்ததாக பார்க்குறது பின்னி சில்க். இது நார்மலாக நம்ம 299 கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு 250. இப்படி ஒரு பின்னி சில்கில் ஒரு ட்ரெஸ்லாம் தச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. அதுக்குனாவே இந்த பின்னி சில்கில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருந்தது. நார்மலாகவே இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும். அப்படி நீங்கள் வேறு ஏதோ ப்ளவுஸ் தான் எப்படினாலுமே மேட்ச் பண்ண போறீங்க. அப்போ இதில் ப்ளவுஸ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 50 rupees டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு பெட்டரான ஆஃபர் பார்த்தீங்களா. இந்த கலர் ஷேட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் இதில் உள்ள பீசஸ். அடுத்ததாக பார்க்குறது லட்சுமிபதி பிராண்டில் விஸ்காஸ் பார்டர் கொடுத்து அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸ், பாடி. அந்த விஸ்காஸ் பார்டரில் உங்களுக்கு மிஸ்பிரிண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. இது லட்சுமிபதியில் இந்த மாதிரி சாட்டின் பட்டா பார்டர்லையும் சரி பாடிக்குலையும் சரி சாட்டின் பட்டா இருக்குது. 651. இது எல்லாமே உங்களுக்கு 250. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.